எங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமான் அவருடைய உரைநடை இன்றைக்கு. நீங்கள்லாம் இட்லி சாப்பிடுவீங்கல்ல, முதல் இட்லி சாப்பிடும்போது சந்தோஷமாக இருக்கும், சரியா? ஓகே, 10வது இட்லி சாப்பிடும்போது அதே சந்தோஷம் இருக்குமா? முதல் இட்லி சாப்பிட்றப்ப இருக்கிற அதே சந்தோஷம் 10வது இட்லியில் இருக்குமா? இல்லை. 20வது இட்லியில் சுத்தமாக இருக்காது. அப்படின்னா சலிப்பு தட்டி போயிடும். இதுதான் களிப்பு அப்படிங்கிறது. என்னென்னா சலிப்பு வந்துடும். களிப்பை தொடர்ந்து நம்ம அனுபவிச்சுட்டு இருக்க முடியாது. ஒரு இனிப்பு கொடுத்தா கூட கொஞ்சம் தான் எடுத்து வில்லலாம் வாயில் போட்டுக்க முடியும். அப்புறம் போதும் திகட்டுது அப்படிம்போம்ல, அதுதான் சலிப்பு. அப்படி சலிப்பை தரக்கூடியது தான் களிப்பு. அது போதும்னு சொல்ல வச்சிரும். ஓகே, மகிழ்ச்சிங்கிறது என்ன? மகிழ்ச்சிங்கிறது போதும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது புறத்தோற்றங்களால், புறத்தில் இருக்கின்ற விஷயங்களால் வருவது. அந்த புறத்தில் இருக்கின்ற விஷயங்கள் எப்போ பார்த்தாலும் நமக்கு அதே விதமான சந்தோஷத்தை கொடுக்கும், அல்லது வேறு ஏதாவது ஒரு உணர்வு தாக்கத்தை கொடுக்கும். இப்போ சூரிய உதயத்தை தினமும் பார்க்குறோன்னு வைங்களேன், தினமும் அதே சந்தோஷம் கிடைக்கும்ல. தினமும் புதுசாக ஒரு சூரியன் வருது, தினமும் புதுசாக நம்ம பார்க்குறோம், தினமும் புதுசாக ஒரு சந்தோஷம் வருது இல்லை? அதே மாதிரி சந்திர உதயம், நிலவு, நட்சத்திரங்கள், அப்புறம் காற்று வீசும்போது சுகமாக இருக்கும். போதும்னு யாராவது சொல்லுவோமா? இல்லை. அப்படியாக மனசு சரியில்லைன்னு வைங்களேன், மருத்துவர்கள் என்ன சொல்வாங்க? எங்கேயாவது ஒரு மலைவாச ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க, மனசு சரியாகும் அப்படிம்பாங்கல்ல. அப்போது அந்த மாதிரி இடத்துக்கு போனால் நம்முடைய ஐம்புலன்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறது. அந்த புத்துணர்ச்சிக்கு போதுங்கிற ஒரு சலிப்பு வராது. இப்போ இருக்குது, இது நல்லா இருக்குது, நிறைவாக இருக்குது, திரும்ப அனுபவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு தான் வருமே தவிர போதும்பா சலிச்சு போச்சு அப்படின்னு சொல்ல மாட்டோம். எனவே அது மகிழ்ச்சின்னு ஆகுது. ஆனந்தம் அப்படின்னு ஒரு நிலையை சொல்கிறாங்கல்ல, பேரானந்தம் அப்படின்ட்டு. அது என்ன அப்படின்னா, ஐம்புலன்களால் இல்லாமல் மனசு மட்டுமே ததும்பி நிற்கின்ற நிலை. அந்த மனசு ததும்பி நிற்கும்போது அதற்கு வலியும் தெரியாது, சந்தோஷமும் தெரியாது, அதற்கு களிப்பும் தெரியாது, கண்ணீரும் தெரியாது. ரெண்டையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு ஞான நிலையை அடைவது தான் ஆனந்தம் அப்படிங்கிறது. அதைத்தான் பேரானந்தம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியான ஒரு பேரானந்தத்தை எப்போ அடைய முடியும்னா, நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற திரைகளை எல்லாம் விலக்கணும். திரைனா கேட்டனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. இல்லை, நம்முடைய வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லித்தரார் பாருங்க. பேருபதேசத்தில் சொல்கிறார் இந்த பத்தியை. அதாவது நம்ம மனசுக்குள்ள 7 வண்ண திரையை போட்டு மறைச்சி வச்சுருக்கோம். அந்த 7 வண்ண திரையெல்லாம் நீக்கினோன்னு வைங்க, ஒன்று ஒன்றா வெளிச்சம் வரட்டும், கொஞ்சம் ஜன்னலை திறந்து வை, இல்லை கேட்டனை தள்ளி விடேன் அப்படிம்போம்ல. அதே மாதிரி தான் மனசுக்குள்ளே கொஞ்சம் வெளிச்சம் வரணும்னா மனசுக்குள்ளே இருக்கிற கேட்டன், திரை எல்லாத்தையும் விளக்கணும் அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். என்னென்ன திரைகள்னு அவர் சொல்கிறார் பாருங்க. பேருபதேசம் என்கின்ற பத்தியில் இந்த உரைநடை இருக்கிறது. பத்தியை பார்க்கலாம். இத்தருணம் இங்கு உண்டாகும் கூச்சல் முதலியவையும் அடுத்தவர்களுக்கு பக்குவம் வருவிக்கவும் பாவிகளை விலக்கவும் உண்டாயின. ஆதலால் நாம் எல்லாவரும் இத்தருணம் இப்போதே விசேஷ நன்முயற்சியுடனே இருந்தால் ஆண்டவர் வருகிற போது நம் கீழ்ப்பாகத்தில் உள்ள அசுத்த மாயா திரையோடு கூடி மேற்பாகத்தில் இருக்கிற சுத்த மாயையினுடைய பச்சை திரையையும் நீங்கி போய்விடும். கருமயிர் பச்சை வண்ணமுடையது அசுத்த மாயா திரை, பொன்மயிர் பச்சை வண்ணமுடையது சுத்த மாயா திரை. கருமயிர் பச்சை வண்ணமுடைய அசுத்த மாயா திரை நீங்கின பிறகு மற்ற 8 திரைகளும் அதிக விரைவில் நீங்கி போய்விடும். கருமை, நீலம், பசுமை, சிவப்பு, பொன்மை, வெண்மை, கலப்பு திரை என்பதாக 7 வண்ண திரைகளை நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்லித்தரார். அதில் அவர் சொல்கிறது மேல் வண்ணத்தில் இருக்கின்ற, மேற்புறத்தில் இருக்கின்ற திரை எதுனா கருமையும் பசுமையும் சேர்ந்தது அப்படிங்கிறார். பொதுவாகவே டார்க் ஏரியா அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம்? நமக்கு புரியாத ஏரியா, வெளிச்சம் இல்லாத ஏரியா, அதைத்தான் டார்க் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ அது எங்கே வெளியில் இருக்கா அப்படின்னா வள்ளல் பெருமான் இல்லை, நம்ம மனசுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறார். அதற்கு எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. இப்போ இருக்கிற கூச்சல் குழப்பம் அதை பற்றியெல்லாம் சொல்றார். அது என்னது? இத்தருணம் இங்கு உண்டாகும் கூச்சல் முதலியவையும் அடுத்தவர்களுக்கு பக்குவம் வருவிக்கவும் பாவிகளை விலக்கவும் உண்டாயின. அதாவது இப்போ எதுக்கு கூச்சல் உண்டாயிருக்கு அப்படின்னா, வள்ளல் பெருமான் அந்த சிலை வழிபாடு, விக்கிரக வழிபாடு, ஆகமங்கள் இது எதுவுமே தேவையில்லை, மனசு வெண்மையாக பொன்மையாக இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னப்போ சமூகம் கொந்தளிச்சதில்லை. அந்த கூச்சல், அந்த குழப்பம், அதைத்தான் சொல்கிறார்.
அந்த கூச்சலை விளக்கவும் பாவிகளை விளக்கவும் நாம் நிச்சயமாக செய்யணும். ஏன்னா இது ஆண்டவர் வரும் தருணம் அப்படிங்கிறார். ஆண்டவர் வரும் தருணம்னா எந்த ஆண்டவர்? நம்ம மனசைத்தான் அவர் ஆண்டவர்னு சொல்கிறார். மனசு பொன்மை நிறமாக வெண்மை நிறமாக மாறிடுச்சுன்னா அங்கே அன்பு என்கின்ற ஆண்டவர், அன்பு என்கின்ற கடவுள் வந்து அமர்வார் என்பதைத்தான் வள்ளல் பெருமான் இப்படி மாற்றி சொல்கிறாரு. அப்படின்னா என்ன பண்ணணும்? என்ன திரையை விளக்கணும்னு சொல்கிறாரு பாருங்க. ஆதலால் நாம் எல்லாரும் இத்தருணம் இப்போதே விசேஷ நன்முயற்சியுடனே இருந்தால் ஆண்டவர் வருகிற போது நம் கீழ்ப்பாகத்தில் உள்ள அசுத்த மாயா திரையோடு கூடி மேற்பாகத்தில் இருக்கிற சுத்த மாயையினுடைய பச்சை திரையும் நீங்கி போய்விடும். கீழ்ப்பாகத்தில் இருக்கின்ற மாயா திரை, அந்த மாயா திரை தான் நம் மனசை, கண்ணை, சிந்தனையை, வார்த்தையை, செயலை எல்லாம் கட்டுப்படுத்துது. அந்த மாயா திரையை நாம் பெருமிதம் என்று சொல்கிறோம். நான்லாம் இப்படித்தான் தெரியுமா அப்படின்னு ஒரு அகம்பாவத்தை மேற்கொள்கிறோம் அல்லவா, அதைத்தான் மாயா திரை என்று சொல்கிறார். அதை கொஞ்சம் விலக்கி வச்சு பாருங்களேன். உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, அப்போ நாம் இன்றைக்கி இந்த டாஸ்க் எடுத்துக்கலாம். இன்றைக்கி முழுக்க நான் அப்படியாக்கும், நான் இப்படியாக்கும் அப்படின்லாம் சொல்லாமல் இயல்பாக ஒரு காற்று மாதிரி, தண்ணி மாதிரி இருக்க பழகுவோமா? அப்படி இருந்தோன்னு வைங்க, நாளைக்கு விடியல்ங்கிறது ரொம்ப சுகமாயிடும். இருக்க பழகலாமே. ஒரு டாஸ்க்கு இன்றைக்கி எடுத்துக்கலாமா இதை அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளேயே அந்த மாயா திரை விலகுவதை நம்மால் உணர முடியும். அப்படிப்பட்ட உணர்தல் வந்தால் நிச்சயமாக நம் மனசு வெள்ளை திரை நோக்கி பயணிக்கிறது அப்படின்னு அர்த்தம். கருமயிர் பச்சை வண்ணமுடையது அசுத்த மாயா திரை. ஏற்கனவே அது கருமை, அதில் பச்சை வண்ணத்தை சேர்த்தோன்னு வைங்க, கரும் பச்சை நிறம்னு ஆயிடுச்சுன்னா அதுக்குள்ளே எதுவுமே பெனிட்ரேட் பண்ணி போக முடியாது. மற்றவங்க சொல்கிறது எதுவுமே அதுக்குள்ளே நுழைய முடியாது. அப்போது நான் தான் பெரியவன் அப்படிங்கிற அந்த ஈகோ மட்டும்தான் அங்கே இருக்கும். அப்படிங்கும்போது அந்த கருமை நிறத்தோடு கூடிய பச்சை மாயா திரையை நாம் விலக்கியே ஆக வேண்டும். அதை மட்டும் இப்போ பாசி படர்ந்துருக்குன்னு வைங்களேன் குளத்தில், அப்படி கொஞ்சம் நகர்த்தி விட்டோன்னா அந்த பாசியை உள்ளே இருக்கிற தண்ணி ஜொலிக்குது இல்லை, அது மாதிரி நம்ம மனசுக்குள்ளே அந்த கருமை பச்சையோடு கூடிய பாசி படர்ந்துருக்கு. அந்த திரையை கொஞ்சம் அப்படியே விலக்கி விட்டோன்னு வைங்க, உள்ளே இருக்கிற தண்ணி தெளிவாக தெரியும். அப்போ என்ன செய்யணும்னு அடுத்தது சொல்கிறார் பாருங்க. பொன்மயிர் பச்சை வண்ணமுடையது சுத்த மாயா திரை, கருமயிர் பச்சை வண்ணமுடைய அசுத்த மாயா திரை நீங்கின பிறகு மற்ற 8 திரைகளும் அதிக விரைவில் நீங்கி போய்விடும். பொன்மையில் பச்சை நிறம், அதாவது தங்க நிறத்தில் லேசாக ஒரு பச்சை நிறத்தை சேர்த்தோன்னா அது இன்னமும் ஜொலிக்கும். அதில் ஒரு கருமையோ ஒரு அடர் நிறமோ அல்லது தெரியாமையோ அறியாமையோ இருக்காது. அப்படி பொன்மை நிறத்தில் நம் மனசு மாறுச்சுன்னா அங்கே களிப்பு, மகிழ்ச்சி, ஆனந்தம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து குடியிருக்கிறத நம்மளால் உணர முடியும். அப்படி உணர்வதற்கு நாம் என்ன பண்ணணும்? இன்றைக்கி ஒரு டாஸ்க் ஆரம்பிச்சிருக்கோம்ல, மனசை திரைகளிலிருந்து விலக்கி வைக்க வேண்டும். அந்த கருமையும் பச்சையும் சேர்ந்த பாசி பிடிக்காமல் மனசை வச்சுருக்கணும். அப்படின்னா அங்கே தண்ணி எல்லா நேரமும் ஓடிக்கிட்டே இருக்கணும். என்ன தண்ணி? அன்பு என்கின்ற ஊற்று நீர் ஓடிக்கொண்டே இருந்தால், சுரந்து கொண்டே இருந்தால் மனசு குட்டையாகாமல் பாசி பிடிக்காமல் தெளிவாக இருக்கும் என்று வள்ளல் பெருமான் சொல்லித்தர்றார். அதன் மூலமாக அந்த கருமை, பொன்மை, பசுமை, சிகப்பு எல்லா திரைகளையும் நீக்கிவிட்டு அங்கே ஒரு வெள்ளை வெளிச்சமாக நம் அன்பு என்கின்ற கடவுள் அமர்வார் என்று சொல்கிறார். அமர வைக்கலாமே, அது ஒன்றும் கஷ்டமான வேலை இல்லை. எனவே வள்ளல் பெருமான் சொல்கின்ற அந்த காட்சியை, அந்த காரியத்தை, அந்த செயலை, அந்த டாஸ்கை நாம் எல்லோரும் செய்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.